அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு உலகத்தில் ஒரு பெரிய அற்புதமான ஒரு ஆதிகால பரிகாரத்தினுடைய ரகசியம், பசுமாட்டை சுத்தினால் பாவங்கள் தீரும். பசுமாட்டை சுத்தினால் பாவங்கள் தீரும். இது என்ன பொருள்? பசுமாட்டுக்கும் நம்மளுக்கு என்ன தொடர்பு? அதாவது இந்த பசுமாடு உடைய ரகசியம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம உடம்பில் ஒரு ஆறான்னு ஒன்று இருக்குது. இந்த ஆறானா என்ன? புத்தருக்கு பார்த்திங்கன்னா பின்னாடி ஒளிகள் எல்லாம் இருக்குது இல்லைங்களா? அந்த ஒளிகள் அவருடைய உடம்பில் இருந்து அவ்வளோ பெரிய தூய்மையான அந்த ஆன்மாவாக இருக்கிறனால அந்த சக்தியாகப்பட்டது தன்னுடைய உடம்புக்கு வெளியில் தெரிகிற மாதிரி ஒரு ஒளி தெரியும். அதுதான் ஆறாம். அது யாருக்கு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு அந்த ஆறா இருக்குது. இந்த ஆறா நம்மளுக்கு ஒரு அடி இருக்கும். நம்ம உடம்பில் இருந்து ஒரு அடி இருக்கும். நம்மளுக்கு ஒரு அடி, பசுமாட்டுக்கு மட்டும் 1 மீட்டர் இருக்குது. புத்தருக்கு மட்டும் 1 கிலோமீட்டர் இருக்குது. எப்படி? நம்மளுக்கு ஒரு அடி இருக்குது, பசுமாட்டுக்கு 1 மீட்டர் இருக்குது, புத்தருக்கு மட்டும் 1 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ சொல்லுங்கள், அந்த புத்தர் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு கிராமத்தில் நோய் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி தத்தளிச்சிட்டு இருந்தாங்கன்னா, அவர் ஒரு நாள் கிராமத்துக்குள்ளே போய் இப்படி போய் ஒரு ரவுண்டு வந்தாருன்னா எல்லா சீக்காளி நோயாளி எல்லாம் குணமாயிருவாங்களா? ஏன்னா அவருடைய முகத்தவே பார்க்க முடியாதா, அவ்வளோ பெரிய ஆறா இருக்கனால அந்த காலத்தில் அப்படி ஒரு சக்தியை உள்வாங்கி வச்சுருந்துருக்கார். அதனால தான் போதி மரத்தடியில் ஞானம் கிடச்சதுனால புத்தருக்கு அவ்வளோ பவர். சரி, நம்ம ஆறா ஒரு அடி தான் இருக்குது. நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணுன்னா பசுமாட்டில் 1 மீட்டர் இருக்குது. ஏன் பசுமாட்டுக்கு 1 மீட்டர் வச்சாங்க அப்படின்னா, இந்த பசுமாட்டுக்கு 1 மீட்டர் இருந்ததுனால தான் அந்த சக்தியில் தான் அந்த பவர் இறைவன் கொடுத்த வரம். அதனால தான் காலையில் சிவன் கோயிலில் கோமாதா பூஜை பண்ணுவாங்க. இந்த மாடை ஒருத்தர் பிடிச்சிட்டு வருவார். மாடெல்லாம் கழுவி பொட்டு சந்திரமெல்லாம் வச்சு பூஜை பண்ணி அப்படியே கூட்டிகிட்டு முன்னாடி சிவன் கோயிலில் நிறுத்திடுவார். இந்த சிவனுக்கு தேவையான அந்த சாமிக்கு எல்லாமே பொட்டு பூஜை எல்லாம் போட்டு அரிசி எல்லாம் போட்டு நம்ம மேலே எல்லாம் தெளித்து அதுக்குண்டான வேலையெல்லாம் செய்து ரொம்ப சிறப்பான முறையில் நல்ல பவராக அதெல்லாம் பண்ணுவாங்க. இதை பண்ணுறதுனால என்னென்னா, இந்த பசுமாடு பக்கத்தில் நீங்கள் தான் 1 மீட்டர் இருக்குதுன்னு சொல்லிட்டேனே, அப்போ எல்லோரும் அது பக்கத்தில் தான் நிற்பீங்க. அவங்களுக்கு மட்டும் அந்த 1 மீட்டருடைய ஆறாவுடைய எனர்ஜி காலையில் அந்த 6 மணிக்குள்ளே அவங்களுக்கு அந்த எனர்ஜி கிடச்சா அன்றைய பொழுது நன்றாக போகுமா. நம்மளோட பாவங்களை எல்லாம் தீர்றதுக்கு அந்த 1 மீட்டருடைய எனர்ஜி கிடைக்குமா. அதுதான் பசுமாட்டை சுற்றினால் பாவங்கள் தீரும். அதனால தான் அப்போ எல்லா பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பசுமாட்டை 3 முறை சுற்றுவாங்க. அதை 3 முறை சுற்றுறதை விட பசுமாட்டை என்றைக்குமே 19 முறை சுற்றணும். அது ஏன் 19 முறை? அந்த 19 முறைங்கிறது 9 கூட்டினீங்கன்னா 9 1 10. அந்த 10ங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா சந்திரன். சந்திரன் திசை எத்தனை வருஷம்னா 10 வருஷம். அந்த சந்திரனுடைய உச்சம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா ரிஷப ராசியில். ரிஷபம் என்பது தான் மாடு. அதனால் 19 முறை சுற்றும் போது முழு ஆறா உங்கள் உடம்பில் கிடைக்கும். அதனால தான் ஆக்டிவாக ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க இந்த பசுமாடை போய் குளிக்க வைக்கிறதும், காலையில் எழுந்திரிச்சு பால் கறக்க போகிறதும், அவங்க பாலை கறந்துட்டு தீனி போட போகிறதும், இதெல்லாம் ஏன் ஆக்டிவேஷனாக காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு அவங்க பாட்டுக்கு செய்கிறாங்கன்னா, அந்த ஆறா 1 மீட்டர் இருக்கிறனால அதோட எனர்ஜி வாங்கி இவங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அதனால தான் மாடு அத்தனை மாடை அவங்க மேய்க்கும் போது அவங்ககிட்ட அந்த எனர்ஜி பவர் அதிகமாக இருக்கிறனால தான் அத்தனை மாட்டையும் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுது. எப்படின்னு பாருங்கள், பசுமாட்டை சுற்றுறது அவ்வளோ பெரிய பவர். அப்போது யாருக்கெல்லாம் ரிஷப வாகனம் ரிஷப ராசியில் பிறந்திருக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக பசுமாட்டை சுத்தணுமா சுற்றக்கூடாதான்னு இப்போ சொல்லுங்கள். அவங்க சுற்றினா நல்லது தான், தெரிஞ்சிட்டே சுற்றலைன்னா அது அவங்க விருப்பம். ஆனால் சுற்றினா நன்மை நடக்கும். சரி, அதுக்கு அடுத்தது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தால் ரிஷபராசியில் தான் பிறப்பாங்க. கார்த்திகை 2, 3, 4 பாதத்தில் பிறந்துக்கிறவங்க ரிஷபராசியில் பிறப்பாங்க.
மிருகசீரிசம் 2 பாதத்துக்குள்ளே பிறந்திருக்கிறவங்க ரிஷபத்தில் பிறப்பாங்க. இவங்க எல்லாமே பசுமாடு தான் பரிகாரம். ஆதிகால பரிகாரமே பசுமாடு தான். இவங்க போய் அதை சுற்றி வந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லா யோகம் வேலை செய்யும். இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? தொட்டது தொலங்கும் வச்சது விலங்குன்னு எதை வச்சு சொன்னாங்கன்னா பசுமாடை வச்சு தான் சொன்னாங்க. நீங்கள் எங்கே தொட்டால் தெய்வம் இருக்குது பசுமாட்டில். அதனால தான் புண்ணியர்ஜன் பண்ணும்போது வீட்டுக்குள்ளே பசுமாடை கொண்டு வந்து அந்த மகாலட்சுமி வாசம் வீடு பூரா இருந்தால் நம்ம செல்வந்தர் ஆயிடுவோங்கிறதுக்காக எல்லா வீட்லேயும் கோமாதா பூஜை வந்து புண்ணியர்ஜினி என்னைக்கு பண்ணுறதுக்கு இதான் ஐதீகம். இந்த கண் வந்து அந்த வீட்டை பார்க்குது இல்லையா, அந்த ஒளியே வந்து வீட்டுக்கு போய் சேருமா. எப்படி பாருங்கள். ஒருத்தர் வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் கேட்டார், சார் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து பசுமாடு வந்து ஒரிஜினலாக கிடைக்குது, இங்கெல்லாம் நாங்கள்லாம் 10 மாடி 5 மாடிக்கு அப்புறம் நாங்கள்லாம் வாழ்கிறோம், நாங்களும் அது வீடு வாங்கியிருக்கிறோம், நாங்கள் எங்கே போய் கோமாதாவை கூட்டிகிட்டு வர்றது, மேலே லிஃப்டில் எல்லாம் வண்டி வராது, படியிலெல்லாம் வராது, என்ன பண்ணுறதுன்னு கேட்டார். பசுமாடு சாமின்னா சிலை தான். அதனால் நீங்கள் வந்து ஒரு பஞ்சலோகத்திலேயோ ஒரு பித்தாளையிலையும் கூட ஒரு பசுமாடு கண்ணுக்குட்டி வாங்கி ஒரு தட்டில் வச்சு ஒரு பால் பூஜையெல்லாம் பண்ணி வீட்டில் எடுத்துகிட்டு போய் எல்லா பக்கம் காமிச்சிட்டு அந்த பசுமாடை அங்கே வைங்க. கடவுள் எங்கே நினச்சாலும் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் மாதிரி உங்களுக்கு வருவார். இது ஒரு விஞ்ஞானபூர்வமாக செய்யுங்க நம்ம சொன்னோம். இதெல்லாம் வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இல்லையா? இதெல்லாமே இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் கொடுத்துருப்பேன். இந்த புத்தகம் வந்து ஆன்லைன்லேயே கிடைக்கிது. A4 சைஸு 1736 பரிகாரங்கள் கொண்ட புத்தகம், பெரிய புத்தகம். இந்த புத்தகம் ஆன்லைனில் கிடைக்குதுங்க. கீழே போயிட்டு நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா 2 நாள் உங்களுக்கு கிடச்சிரும். இது இல்லாமல் நம்ம ஜாதகம் பார்க்குறோம், ஜோதிடம் பார்க்குறோம், பிரசன்னம் பார்க்குறோம். சென்னையில் வடபழனியில் முருகன் கோயில் தெப்பக்குள வாசல்லையே ஜோதிட அலுவலகம் இருக்குது, அங்கே நம்ம ஜாதகம் பார்க்குறோம். சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை ஜாதகம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். இது இல்லாமல் இந்த ஜோதிடத்துக்கு சுப மாரிமுத்துன்னு யூடியூப்பில் போனீங்கன்னா வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். அதில் நிறையா பதிவுகளை பற்றி சொல்லியிருக்கேன். இப்போ காசி போகிறோம், காசி, ராமேஸ்வரம், விஸ்வாமித்திர பூஜை எல்லாமே பண்ணுறோம். இது எல்லாத்துக்குமே மக்களுக்கு நம்ம தேவையான சில விஷயங்களை எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு நல்ல விதமாக கொண்டு வரணும்னு சொல்லி எல்லாத்துக்கும் முழு விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கீழே போயிட்டு நம்பரை கால் பண்ணுங்கள் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.